நான் பார்க்காத துப்பாக்கியும் கத்தி கலாச்சாரத்தை நான் கொண்டு வரணும்னு நான் விரும்பவும் இல்லை. அது ஏற்கனவே சீரழிஞ்சு போய் கிடக்குது. இந்த வெட்டுக்குத்து தலையை சீவர படங்கள்லையும் உட்காந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். உன்னிகிருஷ்ணன் அவனோட உண்மையான நேம், நிலாவோட உண்மையான நேம் வந்து உன்னிகிருஷ்ணன். ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறாரு, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எலிஃபென்ட். ஹீ இஸ் அ வெரி ஜாயிண்ட் கை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனோட சோல் வந்து ரொம்ப ஸ்வீட். கும்கி 2ன்றது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம். இன்னைக்கு இருக்கிற சமகால அரசியல் தங்களுடைய பதவியையும் புகழையும் பெயரையும் தக்க வச்சுக்கிறதுக்கு அரசியல் அமைப்புகளுக்குள்ள நடக்கிற மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள். இன்னைக்கு இருக்கிற திரைப்படங்கள் என்னை ரொம்ப என்னை துக்கப்படுத்துது. திரும்பியும் நான் பார்க்காத துப்பாக்கியும் கத்தி கலாச்சாரத்தை நான் கொண்டு வரணும்னு நான் விரும்பவும் இல்லை. அது ஏற்கனவே சீரழிஞ்சு போய் கிடக்குது. ஏன்னா அவங்களுடைய தலையெழுத்து பார்த்தீங்கன்னா இந்த வெட்டுக்குத்து தலையை சீவர படங்கள்லையும் உட்காந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ள தள்ளப்படுறாங்க. அவெஞ்சர்ஸ்லேருந்து எடுத்துங்க, ஜுராசிக் பார்க்லேருந்து எடுத்துங்க, அவதார் எடுத்துங்க, இட்ஸ் ஆல் ஃபேமிலி என்டர்டெய்னர். குழந்தைகள் தூக்கிட்டு வந்துடும் உள்ளார. அவங்க குளோபலாக அப்படி யூனிவர்சலாக திங்க் பண்ணுறப்ப நம்ம இன்னும் இதுக்குள்ளே வன்மத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ், ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம். இந்தியா கிளிஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆங்கர் நந்தினி அரவிந்தன். இன்னைக்கு நம்ம கூட கும்கி 2 டீம் இருக்காங்க. ஸோ வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. வணக்கம் மதி அண்ட் வணக்கம் ஷிதா. வணக்கம் ஆண்ட்ரூஸ். ஹாய் சார். முதல்ல கும்கி அண்ட் கும்கி 2, ஸோ இதை பற்றி கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் மக்கள் மத்தியில் பேசப்பட்டு இருக்கு. அதாவது கும்கிக்கும் கும்கி 2க்கும் என்ன மாதிரி தொடர்பு இருக்குது அப்படிங்கிறது தான் எல்லாரோடைய ஒரு பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. $1 million கொஸ்டின் சொல்லுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டாண்டலோன் ஃபிலிம் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிறைய இடத்துல சொல்லியிருக்கீங்க. பட் இருந்தாலும் யூ லைக் டு ஆஸ்க், அதுதான் ஃபர்ஸ்ட் கேள்வியாக. ஸோ கும்கி 2 என்ன மாதிரியான ஒரு படம்? அண்ட் இதில் ஜீரோ ரொமான்ஸ்னு கேள்விப்பட்டோம். ஸோ அதை பற்றியும் சொல்லுங்கள். இல்லை, முதல்ல கும்கிக்கும் கும்கி 2க்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அது ஐ வாண்ட் டு டெக்ளேர் இட் வெரி ஸ்ட்ராங்லி. கும்கின்றது டைட்டில் மட்டும் எடுத்துக்கிட்டேன். கும்கின்றது ஒரு எலிஃபண்ட்டோட டேக் நேம், ஒரு ட்ரெயின்டு எலிஃபண்ட்டோட நேம், சூடோனம் மாதிரி. அது இன்னொன்று, கும்கி 2ன்றது முழுக்க முழுக்க ஒரு அரசியல் திரைப்படம். அதுதான் ஆடியன்ஸுக்கு இது நான் இன்றைக்கி இருக்கிற சமகால அரசியல் தங்களுடைய பதவியையும் புகழையும் பெயரையும் தக்க வச்சுக்கிறதுக்கு அரசியல் அமைப்புகளுக்குள்ளே நடக்கிற சில மூட நம்பிக்கை பழக்க வழக்கங்கள், இதனால் இது என்ன நடக்குது அப்படின்றத கொஞ்சம் டீட்டெயில்டாக பேசியிருக்கேன் உள்ளார. ஸோ கும்கின்றது கும்கி 1ன்றது இட்ஸ் அ பியூர் ரொமான்டிக் ஃபிலிம். அது ஃபுல்லாக சாங்ஸு, லவ் அப்படி வர மாதிரி. இது ஒரு பொலிட்டிக்கல் த்ரில்லர் அண்டு இட்ஸ் அ என்டர்டெயின்மெண்ட் ஃபிலிம் தான். ஆனால் அப்படியே டிராஸ்டிக்காக இதுக்கு அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. இது டைட்டில் மட்டும் வச்சுருக்கான ஒழிய இட் இஸ் அ பொலிட்டிக்கல் ஃபிலிம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வேறு ஏதோ டைட்டில் வைக்கிற மாதிரி தானே ஒரு பிளான்? ஆமாம். அது ஆக்சுவலாக மீண்டும் ஒரு யானை கதை மாதிரி தான். அது அப்படி வேற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் வி ஆட் திஸ். இது ஃபஸ்ட்டு ஒரு கும்கி 2 கும்கி அப்படின்னாலே அது ஆல்ரெடி இட் ஹாஸ் பீன் ரீச்டு. பட் இப்போ எனக்கு அது என்னடா அவங்கள நம்ம வேறு மாதிரி டிவியேட் பண்ணிட்டோமா அப்படின்ற ஒரு கொஸ்டின். ஏன்னா நடுவில் ஒரு 3-4 இயர்ஸ். ஸோ எனிவே இது இப்போ நாங்கள் அதை உடைக்கிறோம். அது கிடையாது, நீங்கள் அந்த எதிர்பார்ப்போடு வர வேண்டாம். பட் இட் இஸ் கோயிங் டு பி என்டர்டெய்னர். இட்ஸ் அ பொலிட்டிக்கல் என்டர்டெய்னர். எப்படி கும்கி 100% லவ்னா, இது 100% ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு அது ஒரு சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஷிப். ஒரு குட்டி யானைக்கும் ஒரு பையனுக்கும் சின்ன வயசுலேருந்து. அவனும் பார்த்தீங்கன்னா இஸ் பீன் டெசர்டட் இந்த ஸ்மால் ஏஜ்லேயே. அவன் பார்த்தீங்கன்னா அவன் வீட்டில் ஒரு பேரண்டல் லவ்ன்றதே இல்லாமல் வளர்கிற ஒரு பையன். அவனுக்கு இருக்கிற ஏக்கம், அந்த சைடு பார்த்தீங்கன்னா தன்னுடைய கூட்டத்திலிருந்து விடுபட்ட ஒரு தனிப்பட்ட ஒரு குட்டி யானை, அவனுக்கு இருக்கிற ஒரு பாண்டிங்கு, ஃப்ரெண்ட்ஷிப்பு, இதோட ட்ராவல் தான் இந்த என்டையர் ஃபிலிம். இதுக்குள்ளே எப்படி அரசியல் வருது, என்ன
நம்ம என்னதான் நம்ம வந்து நம்ம தனித்து ஒரு ஒரு அன்போட ஒரு குடும்பமாக ஒரு உறவோட வாழ்ந்துடலான்னு நினைக்கிறப்ப அந்த சமூகத்துக்கான ஒரு போராட்டம் இருக்குல்ல, அதுக்குள்ளே வரப்போ நமக்கு எந்தெந்த விதத்துலலாம் எதிர்ப்புகள் வரும்னே நமக்கு தெரியாது. அப்படி இந்த 2 பேரோட உறவுக்கு வந்து அரசியல் எப்படி எதிர்ப்பாக நின்றுச்சு, அரசியல்வாதிகள் எப்படி எதிராக நின்னாங்க அப்படின்றது தான் அதில் இருக்கக்கூடிய ஒரு யூஎஸ்பி. ஓகே. ஸோ இப்போ வந்து உங்ககிட்ட பேசியாச்சு த கேப்டன் ஆஃப் த ஷிப். ஸோ இப்போ பூமி கிட்ட பேசலாம் அப்படின்னு என்னோட ஆசை. பூமி அப்படிங்கும் போதே வந்து ஒரு கிரவுண்டட்னஸ், எஸ் த ஹம்பிள் அண்ட் கிரவுண்டட், பீங் கிரவுண்டட் அப்படிங்கிறது ஒரு அழகான ஒரு விஷயம். ஸோ அந்த மதர் எர்த்தோடைய பேரை நீங்கள் எடுத்து பூமின்னு சொல்லி மதிக்கு கொடுத்துருக்கீங்க. ஸோ மதி டு ஸ்டார்ட் இல்லை, அதான் அதுக்கு ஒரு கனெக்ட் கொடுத்து தான் கொடுத்தேன். என்னென்னா அந்த யானையோட பேர் நிலா. நிலா, ஆமாம். ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நிலா வந்து சன்னோட ரிஃப்ளெக்ஷனை வாங்கி பூமிக்கு வந்து அந்த வெளிச்சத்தை கொடுக்குது. ஸோ தெர் இஸ் அ கனெக்டிவிட்டி வித்தின் எர்த் அண்ட் த மூன். அதுதான் அப்படி தான், அது ஒரு மெட்டாஃபர் மாதிரி தான். இவங்க 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் தி வில் பி ரிவால்விங் அரௌண்ட், ஒருத்தருக்கு ஒருத்தர். நிலா பூமியை சுற்றி சுற்றி தான் வரணும். அதுதான் இந்த திரைக்கதை. எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்து சார் ஆடிஷன்லாம் முடிச்சதுக்கப்புறம் ஓகே நீ வந்து ஓகேப்பா நீ இந்த கேரக்டர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லும்போது வந்து இட் வாஸ் லைக் அ சர்ரியல் மூமெண்ட் தான். ஏன்னா அப்படி ஒரு பெரிய ப்ராஜெக்ட். அதுக்கப்புறம் கும்கி 2ன்னு சார் வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி ஒரு படம் எடுக்கிறாங்க. பேசிக்லி ஐம் அன் அனிமல் லவர் ஆஸ் வெல். ஸோ எனக்கு ஃபர்ஸ்ட் படமே ஒரு எலிஃபெண்ட் அண்ட் மீ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை பற்றி தான் படம் பண்ண போகிறோம் அப்படின்னு சார் சொல்லும்போது இட் வாஸ் ரியலி அ சர்ரியல் மூமெண்ட். ஐ வாஸ் ஸோ ஹாப்பி. அண்ட் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டே பார்த்தீங்கன்னா அந்த அன்னைக்கு வந்து உன்னிகிருஷ்ணன் அவனோட உண்மையான நேம், நிலாவோட உண்மையான நேம் வந்து உன்னிகிருஷ்ணன். ஸோ உன்னியும் நானும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்டே ரோட்டில் நடந்து வரணும். அந்த ஷாட் தான் ஃபர்ஸ்ட் சார் கொடுத்தாங்க. ஐஸ்கிரீம் எடுத்து நான் ஒரு லிக் பண்ணோம், அவங்க ஒரு லிக் பண்ணோம், சாப்பிட்டுட்டே ரோட்டில் நடந்து வருவோம். ஸோ அந்த ஷாட் வந்து லைக் இட் வாஸ் லைக் வெரி மேஜிக்கல். பிகாஸ் என்னென்னா அன்றைக்கி தான் நான் அவனை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். பார்த்ததுக்கப்புறம் சார் ஃபர்ஸ்ட் இன்ட்ரோ கொடுக்குறாரு, அவங்க கூட ஃப்ரெண்ட் ஆயிரும். அவ்வளோ பியூட்டிஃபுல்லான எலிஃபெண்ட். ஹீ இஸ் அ வெரி ஜாயிண்ட் கை. பட் ஆனால் பார்த்தீங்கன்னா அவனோட சோல் வந்து ரொம்ப ஸ்வீட். பிகாஸ் யூ கேனாட் ஒர்க் வித் ஆல் தி அனிமல்ஸ். ஏன்னா ஒவ்வொருத்தர் வந்து ரொம்ப அரகண்ட்டாக இருப்பாங்க, பட் இவன் வந்து ரொம்ப காமன் கம்போஸ்ட். ஸோ எடுத்த உடனே அந்த ஷாட் தான் இட் வெண்ட் வெரி வெல். அண்ட் சாருக்கு வந்து எலிஃபெண்ட்ஸோட நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சார் வந்து கைட் பண்ணாங்க, இது எது நீ இப்படி பண்ணலாம்டா, இதுக்கு மேலே போனேன்னா இது பிரச்சனை வரும், ஸோ பார்த்துக்கோ, கரெக்டாக பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. என்ன பண்ணணும்னு சார் எக்ஸாக்டாக சொல்லிவிடுவாங்க. ஸோ நீங்கள் சார்கிட்ட போகும்போது பிளாங்காக போனால் போதும், என்ன பண்ணணும்னு சார் எக்ஸாக்டாக சொல்லிவிடுவாங்க, அதை பண்ணாலே போதும். இட் வாஸ் அ வெரி பியூட்டிஃபுல் எக்ஸ்பீரியன்ஸுங்க. வி ஹேட் அ வெரி லாங் ஜேர்னி அண்ட் இட் வாஸ் அ பியூட்டிஃபுல் ஒன்ங்க. வெரி நைஸ் சார். எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுன்னா, இந்த குட்டி பையனை பார்க்கும்போது ஜங்கிள் தீம் அண்ட் அந்த குட்டி பையனோட இந்த மோக்லி, உங்களுக்கு ஐ ஹோப் 90s கிட்ஸ் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன், பார்த்து ரசிச்சிருப்போம். ஸோ அந்த ஒரு கேரக்டர் தான் எனக்கு ஞாபகம் வந்துச்சு. ஹேவ் யூ பீன் இன்ஸ்பயர்ட் பை சம்வேர் அந்த ஒரு கேரக்டர்? இல்லை, கிட்டத்தட்ட இவன் ஒரு மோக்லி மாதிரி தான். என்னென்னா இப்போ இந்த படம் பார்க்குறப்ப தெரியும், இவனுக்கு ஒரு நல்ல ஒரு டீச்சர் இருப்பார் கூட, இவனோட ஸ்கூல் டீச்சர். அப்போ வென் ஹீ இஸ் பீன் டெசர்டட் பை ஹிஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு, அப்படி இருக்கிறப்ப அவன் வந்து ரொம்ப ஐசோலேட் ஆகி ஒரு நாள் அழுதுருவான். அப்போ அவர் சொல்லுவார், இயற்கையை விட சிறந்த நண்பர்கள் யாருமே கிடைக்காதுரா அப்படின்ட்டு. ஐ வெண்ட், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் இருக்கும், குறிஞ்சிப்பூ, எவ்ரி 12 years இட் வில் கம். ஸோ நான் 2018 இந்த ஷூட் பண்ணிகிட்டு இருக்கிறப்ப என்னோடய ஃப்ரெண்டு அங்கேருந்து கால் பண்ணுறாரு, கொடைக்கானலில் குறிஞ்சிப்பூ பூத்துருக்குதுப்பா 12 வருஷத்துக்கு அப்புறம் இதுக்காக மெனக்கெட்டு அந்த சீன்ஸ் எல்லாம் நான் மாற்றி, அந்த வாத்தியாரும் அந்த பையனும் பேசுகிற சீனை அங்கே எடுக்கணும் குறிஞ்சிப்பூக்குள்ளே. அந்த அந்த வேலியில் ஒரு மலை அப்படியே 2 பள்ளத்தாக்கு ஃபுல்லாக குறிஞ்சி பூக்கள் தான். அந்த குறிஞ்சியை சாங் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஸோ அதில் வச்சு அந்த பையன்கிட்ட அவர் பேசுவார். ஏன்னா இந்த இயற்கைன்றது வந்து அது என்றைக்குமே நமக்கு வந்து அது நண்பனாக தான் இருக்கும். நாம் தான் அதை புரிஞ்சிக்கிறதே இல்லை, அதை நம்ம அழிச்சிருவோம். நம்ம என்ன தான் அதை அழித்தாலும் அது நம்ம கூட ஃப்ரெண்டாக தான்டா இருக்கும். அதனால் கோ வைல்டுன்னுவார். எல்லாத்துக்கூடையும் பழகு, இயற்கை கூட பழகு, சின்ன பூச்சிலேருந்து பறவையிலேருந்து எல்லாரு கூடயும் பேசு, நீ அதை வந்து பழகிக்கோ, நீனு அது உங்க கூட ரொம்ப அட்டாச் ஆகிடும். அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்காவது ஒரு நாள் உனக்குன்னு ஒரு ஸ்திரமாக ஒரு நட்பு கிடைக்கும் இந்த இயற்கையோட. அது வந்து இந்த குறிஞ்சி பூ பூக்கிற மாதிரி அது எப்போயாவது தான் கிடைக்கும். ஸோ கோ வைல்டு அப்படின்னு அனுப்பிச்சி விடுவார். அங்கே தான் ஸ்கிரிப்டே ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ராவலில் தான் அவன் வந்து அந்த காஃப் எலிஃபண்ட்டை எங்கே மீட் பண்ணுறான் அப்படின்ற ஒரு ஜேர்னி ஆரம்பிக்கும். ஸோ
இந்த 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 இயற்கை இந்த இந்த மோக்லி இதெல்லாம் ரொம்ப முக்கியம் இன்னைக்கு இருக்கிற வயலண்ட் வேர்ல்டில். எனக்கு எல்லாம் நிறைய கேள்விகள் என் மேலே வைக்கிறாங்க. என்ன சார் இது யானை, இது திருப்பியும் அடுத்தது யானை, அடுத்தது மேம்போன்னு ஒன்று சிங்கத்தை வச்சு பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்த்த உலக திரைப்படங்கள், நான் வந்து இதை சேலஞ்சாகவே சொல்லுவேன். பிஃபோர் ஐ கேம் இன் டு இண்டஸ்ட்ரி, ஃப்ரம் ஃப்ரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலோலேருந்து, ஸ்கார்சிசிலேருந்து, குவென்டின் டாரன்டினோலேருந்து, சிசிலி பி டெமிலிலேருந்து, வில்லியம் பைல், அப்படி சொல்லிட்டே போவேன். டேவிட் லீன்லேருந்து, ஐ ஆம் லைக் தட். அவ்வளோ ஃபிலிம்ஸு நான் பார்த்து ரசித்து இதெல்லாம். பட்டு கிட்ஸுக்குன்னு ஒரு வேர்ல்டு இருக்குது, அதை யாருமே வந்து டச் பண்ணுறதே கிடையாது. குழந்தைகள் ஒரு உலகம். இந்த குழந்தைகளுக்கான திரைப்படங்கள் கொடுக்கணுன்னு ஆசைப்படுவேன். ஏன்னா நீங்கள் ஒரு 10 புக்கு வந்து டேபிளில் வச்சிங்கன்னா அதில் முதல்ல குழந்தை போய் காமிக்ஸை தான் எடுக்கும். ஏன்னா அவ்வளோதான். தே நீடு டு see a ஸ்டோரி, நாட் ரீட் அ ஸ்டோரி. ஒரு காமிக் பார்த்தீங்கன்னா தே வில் கெட் அ ஸ்டோரி. ஆனால் நான் அப்புறம் வரேன். ஆனால் அப்புறம் இந்த உலகம் இருக்குது பாருங்கள், இதை வந்து அதை ரெஸ்பெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற திரைப்படங்கள் என்னை ரொம்ப வந்து என்னை வந்து துக்கப்படுத்துது. நான் பாதிக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல நான் பீயிங் ஸ்பிரிச்சுவலி லெட், எனக்கு வந்து இந்த சொசைட்டி போயிட்டுருக்கிற இந்த போக்கு, இதெல்லாம் தான் நான் வந்து இந்த மாதிரி குழந்தைகள் திரைப்படத்துக்குள்ளே போகிறதுக்கான காரணம். ஐ டோன்ட் வாண்ட் டு கோ அண்ட் நான் வந்து ஒன் அமங் த லாட்டின் அமெரிக்கன் ஃபிலிம் எடுக்கிற ஒரு ஃபிலிம் மேக்கராக நான் இருக்கணும்னு ஆசைப்படல. நான் திரும்பியும் வந்து நான் பார்க்காத துப்பாக்கியும் கத்தி கலாச்சாரத்தையும் நான் கொண்டு வரணும்னு நான் விரும்பவும் இல்லை. அது ஏற்கனவே சீரழிஞ்சு போய் கிடக்குது. ஸோ எனக்குன்னு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ இதை நான் சீரியஸாக சில விஷயங்கள் வந்து என்னை வந்து க்ளீஷேவாக சில விஷயங்கள் பேசினா கூட நான் அதை பற்றி கவலைப்படல. ஐ வாண்ட் டு பி ஹானஸ்ட் ஃபார் த கிட்ஸ். குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு படம் வரட்டும், அவங்க என்ஜாய் பண்ணட்டும். இந்த 2.25 மணி நேரம் ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டு அட்லீஸ்ட் துருபிடிச்சி கிடக்கிற அந்த சிந்தைகள் கொஞ்சமாவது துடைச்செடுக்கப்பட்டு அந்த ஒரு பச்சையான ஒரு உலகத்துக்குள்ளே போயிட்டு திரும்பி வெளியில் போட்டுன்ற. ஏன்னா அவங்களுடைய தலையெழுத்து பார்த்திங்கன்னா இந்த வெட்டுக்குத்து தலையை சீவர படங்கள்லையும் உட்காந்து பார்க்க வேண்டிய கட்டாயத்துக்குள்ளே தள்ளப்படுறாங்க. ஸோ அவங்களுக்கான இன்றைக்கி உலகம் வந்து வியாபார ரீதியாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அவெஞ்சர்ஸ்லேருந்து எடுத்துங்க, ஜுராசிக் பார்க்லேருந்து எடுத்துங்க, அவதார் எடுத்துங்க, இட்ஸ் ஆல் ஃபேமிலி என்டர்டெய்னர். குழந்தைகள் தூக்கிட்டு வந்துடும் உள்ளார. ஸோ அவங்க குளோபலாக அப்படி யூனிவர்சலாக திங்க் பண்ணுறப்ப நம்ம இன்னும் இதுக்குள்ளே வன்மத்துக்குள்ளே கிடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு வருது. ஸோ அதனால் ஐ எம் பீங் டிட்டாச்ட். ஐ வாண்ட் டு டூ சம்திங் லைக் திஸ். அது என்ன வேணால் நீ நினச்சிக்கோ. ஏன் திருப்திக்கு ஒரு படம் நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஸோ நீங்கள் கேட்ட அந்த மோகிலின்றது கிட்டத்தட்ட என்னோடய லைஃப் தான். நான் என்னோடய நெய்வேலியில் நான் இருந்தப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், அங்கே வந்து நான் இப்போவே வந்து ஏதாவது ஒரு சைக்கிள் ஒரு கார் தான் ஓடும் ரோட்டில். ஐ திங்க் ஸோ யூஆர் ஃப்ரம் நெய்வேலி. என்ன அப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி என் நிலைமை யோசிச்சு பாருங்க. நான் மலையாள படம் பார்க்குற மாதிரியே இருக்கும். யாராவது ஒருத்தர் சைக்கிள் ஓட்டு அங்கே வருவார், தூரத்தில் வருவார். என்னை சுற்றி பார்த்தீங்கன்னா வெறும் பச்சையும் பசுமைகளும் தான் இருக்கும். நெய்வேலி வந்து வருடம் வந்து இந்தியாவிலேயே அதிக மர வளர்ப்புக்கான டவுன்ஷிப் அவார்டு வாங்கிட்டே இருக்கும். அது தேசிய விருது வாங்கும். ஆமாம், பட் பார்த்தீங்களா ஒரே ஊருக்காரவங்களாம். அவங்க நெய்வேலி, நாங்களும் நெய்வேலி தான் அப்படின்னு. அப்படி கிடையாது. யாதும் ஊரே யாவரும் கேளீர் தான். என்ன அதனால் சொல்கிறேன், எனக்கு அங்கே மண்மேடு பார்த்தீங்கன்னா அது ஒரு உலகம். எனக்கு அங்கே தனியாக போயிடுறது. ஸோ ஐ எம் வெரி லோன் சர்வைவர் நான். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் ரிஃப்ளெக்ட் என்னோடய மைனா, கும்கி, கயல் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகும் அது. ஸோ ஐ எம் மோஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா எந்த சோஷியல் மீடியாலுமே கிடையாது. ஒரு ஃபேஸ்புக்கில் கிடையாது, ட்விட்டரில் கிடையாது, எதுலேயுமே இருக்க மாட்டேன். ஐ எம் வெரி மச் டிட்டாச்சு அண்ட் வெரி மச் அட்டாச்சு வித் த சொசைட்டி. ஒரு டாமுனில் போய் பஸ்ஸில் ஏறி போயிட்டே இருப்பேன், அப்படியே ஒரு ஆட்டோவில் சுற்றுவேன், அங்கே எங்கேயா நின்றுட்டுருப்பேன். ஐ லைக் தட், ஐ லவ் இட். எனக்கு தெரியும் இது வந்து ஒரு மாயை இந்த உலகம். எனக்கு பிடிச்ச ஒரு சினிமா பண்ணுவேன், அவ்வளோதான். இப்போ இவங்கெல்லாம் நான் கூப்பிட்ட இடத்துக்கு வந்தேன். இந்த இடத்துக்கெல்லாம் நான் கூப்பிட்டு போன இடத்துக்கு எந்த நடிகரும் வரமாட்டாங்க. இவங்கெல்லாம் வந்தாங்க. ஆனால் அடுத்த படம் வருவாங்கன்னான்னு டவுட்டு. அவங்க கிட்ட கேட்டுடலாமா சார்? அதுக்கு இவங்க தான். ஐயா சொல்லுங்க ஐயா, மைக் எடுத்துட்டீங்க நீங்க, சொல்லுங்க ஐயா. சார் எங்கே கூப்பிட்டாலும் கிளம்பி வந்துட்டே இருப்போம். சார் கூப்பிட்டா என்ன மறுபேச்சே கிடையாது. அப்படித்தான் நாங்கள் முதல் நான் மட்டும் இல்லை ஆண்ட்ரூ, மற்ற டிரெக்டர்ஸ் கூப்பிட்றப்ப அந்த மாதிரி ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பாக சார். அதுதான் நம்ம போன இடம் எப்படி, அங்கே வந்து டவர் கிடையாது, அங்கேயே அவுட்டு. நீங்கள்லாம் செல்ஃபோன் டவர் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. நெல்லியம்பதியில் வந்து கரண்ட்டு கிடையாது. இட்ஸ் ஓல்டு இது பிரிட்டிஷ் பங்களா. எங்களை சுற்றி பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து ஆல் ஸ்மால் கேட்ஸ்லேருந்து பிக் கேட்ஸ் வரைக்கும், சிறுத்தையிலேருந்து புலியிலேருந்து இந்த சத்தம் தான் கேட்கும்.
மனுஷங்களை தவிர மீது எல்லாமே கதவை திறந்தீங்கன்னா காலையில் ஒரு 150-200 பைசன் நிற்கும் எங்களுக்கு டோருக்கு முன்னாடி, எங்களோட லொக்கேஷனுக்கு முன்னாடி. எங்களோட லைஃப் இந்த ஃபிலிம் அப்படி தான் நடந்துச்சு. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் எல்லாருமே, ஏன்னா எந்த ஃபோனும் எடுக்கல, டிவி கிடையாது அங்கே. காரிடரில் உட்காந்து ஈவினிங் ஆனால் எல்லாம் உட்காந்து பேசணும் ஃபேமிலியாக, எல்லோரும் உட்காந்து அரட்டை அடிச்சுக்கிட்டு. ஏன்னா யாருக்குமே, மேனேஜருக்கு மட்டும் தெரியும் இந்த ராக் மேலே போனால் ஒரு 2 பாயிண்ட் டவர் கிடைக்கணும். அங்கே போய் அவர் வந்து அடுத்த நாள் ஷூட்டிங்க்கு ஆர்கனைஸ் பண்ணிகிட்டு இருப்பார். அவரும் போராடி இப்படிலாம் எக்கி பேசிகிட்டு இருப்பார். அவருக்கும் தெரியும், சாருக்கும் தெரியும். ஏன்னா சார் பாதி 3 மாதம் 4 மாதம் அங்கே தான் காட்டில் தான் இருந்தார், லொக்கேஷன் பார்க்க வைக்கன்னு. நான் இன்ஃபேக்ட் அதை கூட சொல்லுவேன் ஒரு நகைச்சுவை சொல்லும்போது, என்னப்பா உனக்கு என்ன டவரு அப்படின்னு கேட்பாப்புல. ஜியோவா, போ நேரம் இந்த பக்கம் போ, வலது கை பக்கம் போ, 15 ஸ்டெப்பு போ, அதுக்கப்புறம் ரைட்டில் கட் பண்ணி, லெஃப்ட்டில் கட் பண்ணிடாத விழுந்துருவேன், ரைட்டில் கட் பண்ணி ஒரு 3 ஸ்டெப்பு போ, கரெக்டாக இருக்கட்டும். சும்மா சொல்கிறாருன்னு நினச்சிட்டு வச்சு நடந்தேன் சார். போப்பா அப்படின்னா போய் 3 ஸ்டெப்பு தான் அங்கே டவர் கிடைக்குது. ஆனால் ஒரு பாயிண்ட் தான், ஒரு இது அசைஞ்சானா கட் ஆயிரும் அப்படின்னு அங்கேயே நின்று பேசிட்டு அப்படியே வருவோம். மேல போய் ஏறி நில்லுன்னு சொல்லல. இல்ல அது 2-3 வேற டவருக்கு அது அப்படி சொன்னாரு. அதுக்கெல்லாம் வச்சிருக்காரு சார். ஏன்னா நான் பேசியிருக்கேங்கிறாரு. நான் அந்த இடத்துல மரத்துலேயே நான் பேசியிருக்கேன். அதனால எனக்கு ஃபோன் கம்பெனி பேரை சொல்ல வேண்டாம்னு பார்க்குறேன். அதெல்லாம் சில மேனேஜர், அசிஸ்டன்ட் மேனேஜர்லாம் மரத்தில் நின்றுலாம் பேசிட்டு இருந்தாங்க. வண்டி என்னப்பா சோறு வந்துட்டு இருக்கா எங்கேயா அப்படின்லாம் கத்திட்டு இருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸே ஒரு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா இங்கே வந்து நச சவுண்டாக இருக்கட்டும், நெட்வொர்க்காக இருக்கட்டும், பிஸியாக இருந்து அப்படியே கட் பண்ணோம். சரி, மெடிக்கலி இட் வாஸ் ப்ரூவன். என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்திருந்தார், வசந்தன். அவர் வென் he came he had சம்திங் அரௌண்ட் 7.8 கிரியேட்டின் லெவல். அவர் கிட்னி இஷ்யூஸ் இருந்துச்சு பாவம். என் கூட 30 days அங்கே இருந்தார். அங்கே வந்து நோ பிஸ்லரி வாட்டர் ஆர் நத்திங், அங்கே இருக்கிற ஸ்ப்ரிங் வாட்டர் தான். அவர் போகிறப்ப பார்த்தீங்கன்னா 3.5 வந்துருச்சு கிரியேட்டின். நான் சொல்கிறேன், எதுக்கு சொல்கிறேன்னா அந்த காற்று, அந்த தண்ணி, எங்களுக்கு அங்கே கிடைச்ச சாப்பாடு மாதிரி வேறு எங்கே கீழே வந்து நாங்கள் திருப்பி ஷூட் பண்ணவும் கிடைக்கல. ஏன்னா அங்கே ஃப்ரிட்ஜு கிடையாது. ஸோ எவ்ரிதிங் வாஸ் ஃப்ரெஷ். ஸோ இட் வாஸ் ஃப்ரெஷ் மேட் ஃபுட்டு. அவ்வளோ ஹெல்த்தியாக இருந்தாங்க எல்லோரும். நிறைய பேர் தேவர் என்ன சொல்கிறது, ஒரு பெரிய கவுன்சிலிங்குள்ளே வந்துட்டு போன மாதிரி அந்த 30 days we were there. ஒரு ரெஜுவினேஷனே இருந்திருக்கும், ஒரு ரீஹாபிலிட்டேஷன் மாதிரி இருந்திருக்கும். அதை ஒரு சார் ஜோக்காகவே சொன்னார். கீழே இறங்கி ஒரு சின்ன படப்பிடிப்பு நடந்தது. ஏயா நெட்வொர்க்கே இல்லாத இடத்துலலாம் நல்ல சாப்பாடை போட்டீங்க, இங்கே எதையா இப்படி கிடைக்குதுன்னு சும்மா ஒரு ஃப்ளோவில் சொன்னார். போயிடலாமான்னு பார்த்தோம். அவ்வளோ எதுவுமே இல்லாத இடத்துல நல்ல சோறு போட்டாங்க. கீழே வந்து எல்லாமே கிடைக்குது, அவ்வளோதான். அது ஒன்றும் பண்ண முடியல. இட் வாஸ் கரப்டட், அவ்வளோதான். ஸோ இட் வாஸ் அ கிரேட். கும்கி 2 பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் என்னன்றதுன்னா இட்ஸ் அன் அட்வென்ச்சர், இட்ஸ் மெமரிஸ் இப்படின்னு சொல்லிக்கிட்டே போகல, அவ்வளோதான். அதுதான் கும்கி 2 மொமெண்ட்ஸ் தான் கும்கி 2. ஸோ ஆடியன்ஸ் வில் என்ஜாய் தட். எங்களுடைய அந்த ஸ்வெட் இருக்குல்ல, தே வில் ஸ்மெல் இட் இன் த ஸ்க்ரீன். அவ்வளோ கஷ்டத்தையும் அவங்க வந்து பார்ப்பாங்க. படம் பார்க்குறப்போ இவ்வளோலாம் கஷ்டப்பட்டு எடுக்கணுமான்னு. பட் நான் அது கஷ்டமாக என்றைக்குமே நினச்சதே கிடையாது. அப்படி ஒரு கலைஞன் நினைக்கக்கூடாது. ஐ யூஸ் டு மேக் இட் மோர் டஃபர். எப்போதுமே என்னோடய ஃபஸ்ட் டே ஷூட்டிங்கே அது டஃப்பாக தான் எடுக்க ஆரம்பித்து மைண்ட் செட் பண்ணுவேன். அப்போ தான் இவங்களெல்லாம் எடுத்தோன்னே அந்த யானை மேலே 2 பேரும் ஏற்றி விட்டு சேஸ். ஓகே, இப்போ ஸ்ருதா பேச சொல்லலாம். சொல்லுங்கள் ஸ்ருதா, ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ், வைல்டர்னஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லை உங்களுக்கு முன்னாடி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, முன் அனுபவம்? ஓகே, நான் கேமரா ஃபேஸ் பண்ணதே ஃபர்ஸ்ட் டைம் பிகாஸ் ஆஃப் சார். அந்த ஃபர்ஸ்ட் ஷாட் கூட எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது. பிகாஸ் ஐ வாஸ் ஹேவிங் ஹெவி, தெர் வாஸ் ஒன் மெஷின் இன் மை ஹேண்ட். அதே ஐ திங்க் அங்கேயே ட்ரைனிங் ஆச்சு, ஜிம் இல்லை ஒன்றுமே இல்லை. கையில் ஒரு 5 kgs தெல் பி சம் வெயிட். சாரி ஃபார் இன்டர்பிரேஷன். என்னன்னா அவள் வந்து படத்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஹிந்தி ஃபிலிம் ரசூல் பூக்குட்டி ஆஸ்கார் வின்னிங் சவுண்ட் டிசைனர், அவர் கூட நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் வித் இஸ் பர்மிஷன் அவரு கூட ஒரு கேர்ள் வந்து வரும் சவுண்டு டிசைன் பண்ணப்போ. அந்த கேரக்டர் தான் இவங்களுக்கு தூக்கி வச்சேன். காட்டுக்குள்ளே வந்து ஆம்பியன் எடுக்க வருவாங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் கேரக்டர். அதாவது எனக்கு தெரிஞ்சு இது ஃப்ரெஷ் இந்த கேரக்டர். ஷீ இஸ் அன் சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட். That was very heavy. So while working, so every day I used to wear all those things and come. Ang ellame na there were almost like around 60-70 people were there. So I want to give this property to someone also because it's too heavy. But sir was like, keep your property with you only. Sir, enala mudiyala sir. Enake naane weight agukku idoru weight. ஓகே, ஸோ ஃபைனலி தேங்க்யூ ஸோ மச். ஸோ கும்கி 2 வந்து கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறந்த அபார வெற்றியை தரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் வேண்டி விரும்பி கேட்டுக்கிறோம். ஸோ ஃபைனலி தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ சார், நன்றி, தேங்க்யூ. குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். A to B உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். ஆச்சி ராயல் குலோப் ஜாமுன் பேக்ஸ் 1 வாங்கினால் 1 இலவசம்.